அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى ووهبنا لداود سليمان نعم العبد إنه أواب. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்குரிய மூமின்களே, இன்று சூரா சாத் என்கின்ற அத்தியாயம், தொடர்ந்து ஜுமர், அதற்கு பிறகு காஃபிர் என்ற 3 அழகான அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. இதிலே ஒரு நபி, அவர்களுடைய மகன் இன்னொரு நபி, இவர்களுடைய வரலாற்றை குறித்து அல்லாஹ் கொஞ்சம் சொல்லுகிறான். நான் உங்களிடத்திலே கேட்கிறேனே, தந்தையும் மகனும் நபியாக இருந்த நபர்களில் யாராவது ஒரு 3 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் 3. அடுத்து அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபி தான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மகன். இப்படி நபிமார்களுடைய சரிதையிலே குர்ஆனிலேயே அல்லாஹ் இடம்பெறச் செய்கிறான். தந்தையும் மகனும் நபியாக இருந்த அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதில் இன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், டேவிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சாலமன் என்று சொல்கிறார்களே, அவரை பற்றியும் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வவஹப்னா லிதாஊத சுலைமான் நிஅமல் அப்த். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் சுலைமான் என்ற பிள்ளையை கொடுத்தோம், மகனை கொடுத்தோம். சுலைமான் மிக நல்ல மனிதர் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரொம்ப நல்லவர் என்று அல்லாஹ் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலகட்டத்திலே அல்லாஹ் சில முஅஜிசாக்களை, அற்புதங்களை வழங்கினான். அந்த வரிசையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்னன்னா, இனிமையான குரல் வளம். இனிமையான குரல் வளம் மிக்கவரை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குமல்ல. அது எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரிதான், அவருடைய அந்த இனிமையான குரலுக்கு எல்லோருமே நாம் பிரியப்படுவோம். நல்ல விஷயத்தில் இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது அல்லது இஸ்லாமிய நல்ல நேத்துகள் படிப்பது, இது மாதிரி விஷயத்தை லைக் பண்ணால் ஓகே. ஆனால் அதே குரலை ஹராமான விஷயத்திலே பிரியப்படுதல், அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அழகான குரல் வளத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாம் தாவூத் நபிக்கு பல சிறப்புகளை வழங்கினோம். மேலும் யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர் வ அலன்னா லஹுல் ஹதீத். தாவூத் நபிக்கு வழங்கிய சிறப்புகளிலே அவருக்கு கொடுத்த குரல் வளம் முக்கியமானது. மலைகளை பார்த்து, பறவைகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவரோடு சேர்ந்து நீங்களும் ரீங்காரம் அடியுங்கள், அவருடைய குரலோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அவ்வளவு குரல் வளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. திருக்குர்ஆனை எடுத்து ஓத துவங்கிவிட்டால் நபியே சொக்கி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொக்கி நின்றுவாங்க அவருடைய குரலுக்கு. ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யா அபா மூஸா லக்கது ஊத்தீத்த மிஸ்மாரம் மின் மஸாமிரி ஆல தாவூத். தாவூத் நபிக்கு அல்லாஹ் எந்த இனிமையான குரல் வளத்தை வழங்கினானோ அதே குரல் வளம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. நல்ல விஷயம் செய்தால் பாராட்ட வேண்டும், நல்ல விஷயங்கள் செய்தால் தட்டி கொடுக்க வேண்டும். கண்டும் காணாமையும் போகிறது, சரி என்னமோ 10ல் 1 உனக்கு சரியாகி போச்சு, அதனால் பெருசாக நீ பீத்திக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போகிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளாகட்டும் அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்களாகட்டும் தட்டி கொடுக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்தும். இன்னைக்கு நம்மால் என்ன செய்யறான், எப்படி காலை பிடிச்சி உருவி விடலான்னு நினைக்கிறான், எப்படி இவனை கிழங்குக்குள்ளே தள்ளி விடலான்னு நினைக்கிறான், இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு இருந்த உயர்ந்த ஒரு நல்ல குணம், நல்ல தன்மை, குரல் வளம், அதை தட்டி கொடுத்து உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல்லங்க உங்களுக்கு இருக்குது, அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். துஆ செய்தார்கள் என்பது மட்டுமல்ல, இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அவ்வளவு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை வரலாறுகள் பதிவு செய்கிறது. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு ஏழை பெண், 3 பெண் குழந்தை அந்த பெண்ணுக்கு. அந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, நூலை வாங்கி தள்ளியில் நினச்சி அதை என்ன செய்வாங்க, ராட்டினத்தில் அப்படியே சுற்றுவாங்க அந்த நூலை. அதுக்கு பின்னாடி
அதை என்ன செய்வாங்க, தறியில் காய வச்சு தறியில் போட்டு நெய்வாங்க. நெசவு செய்யக்கூடிய ஊரிலே பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இது ராட்டினம் என்று சொல்வார்கள். நூலை வச்சு நல்லா அப்படி சுற்றுவாங்க, பெரிய கம்பி மாதிரி அதை சுற்றுவாங்க. இந்த அம்மாவுடைய வேலை இதுதான். பெரிய கம்பியை வைத்து அந்த நூலை சுற்றி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து கணவன் இல்லாத இந்த பெண் தன்னுடைய 3 பெண் குழந்தையும் பராமரித்து வந்தாள். ஒரு நாள் அந்த வேலையும் போச்சு. எதுவும் நூல் விற்கல. சாப்பிடணுமே என்ன செய்யறது? தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைகளோ பட்டியிருந்தால் என்ன செய்யறது? சின்ன சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. கடைசியில் ஒரு முடிவெடுத்துச்சு அந்த அம்மா. அந்த இரும்பு ராட்டினத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், சதை கடை வீதியில் கொண்டு விற்று அதுலேருந்து வரக்கூடிய சொற்ப காசை வச்சு கொஞ்ச நாட்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரத்தையாவது வயிற்றை நினைக்கலாம் என்று நினைத்தது. இந்த கேப்பில் வேறு ஏதாவது வேலை கிடைச்சா ஏதாவது பார்த்து நம்ம வயிற்றை கழிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த இரும்பு ராட்டினத்தை எடுத்து எப்படியோ நல்ல கெட்டி தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டு போகுது. எங்கே? கடை வீதிக்கு. கடை வீதியில் போய் விற்றோம்னா அது காசு கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தும் ஒரு பெரிய பறவை வந்தது. அந்த தாயின் தலையில் இருந்த அந்த இரும்பு ராட்டினத்தை ஒரே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனவுடனே அந்த அம்மாவுக்கான மொத்த முதலும் போச்சு. வியாபாரமும் இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு வழியும் இல்லை. பதவி அடிச்சுட்டு அப்பந்தான் எங்கே ஓடுது? தாவூத் நபி இருந்த காலம் அது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேசிக்கொண்டே ஓடியது. என்ன பேசிச்சு? ரப்புக்க வாலிமுன் அம் ஆதிலுன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்கள் ரப்பு நீதவானா அல்லது அநியாயம் செய்யக்கூடியவனா, நேர்மையானவனா அல்லது அநீதம் இழைக்கக்கூடியவனா? எப்படி அல்லாஹ் அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருப்பான்? தாவூத் நபியாச்சே, என்னம்மா நீ கேட்குற? அல்லாஹ் எப்பொழுதுமே நியாயமான் தான், நீதியின் பக்கம்தான் நிற்பான், யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான் என்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, உனக்கு என்ன கதை அதை சொல்லு, நீ ஏன் இப்படி குமுறலோடு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா தான் கதையை சொல்லிச்சு. நானே 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன், அதுக வைத்த கழுக வேண்டாமா? நான் இப்படி இதுலேருந்து கிடைச்ச ஒரு சொற்ப காசை வச்சு நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் போச்சு வேலை. அதை வித்தாவது எப்படியாவது காசாக்கி கொஞ்ச நாள் வைத்த கழலாமே நினச்சி கடைவீதி கொண்டு போன ஒரு பெரிய பறவை எங்கே இருந்துச்சு வந்துருச்சுனே தெரியல, தூக்கிட்டு போச்சு. என் மொத்த முதலும் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கையை பிசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு வீட்டுக்கு வெளியில் சத்தம் கேட்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு 10 நபர்கள் வருகிறார்கள், வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள். அனுமதி கேட்குறாங்க, உள்ளே வரட்டுமான்னு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வாங்கன்றாங்க. என்ன கதைன்னு கேட்டாங்க. வந்தவங்க சொன்னாங்க, முதல்ல நாங்கள் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் சதக்கா கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு சில தர்மம், அதை இது யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. கையை திறந்து பார்த்தா 1000 தங்க காசு இருக்குது, 1000 தங்க காசுகள் இருக்கிறது. என்னப்பா 1000 தங்க காசு கொண்டு வந்திருக்கீங்க, யாருக்கு கொடுக்க வந்தீங்க, என்ன கதை, உங்கள் கதையை சொல்லுங்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 10 பேரும் பெரிய வியாபாரிகள், வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு போவோம், கப்பல் பயணம் செய்வோம். அப்படி நாங்கள் ஒரு நாள் கப்பலில், இப்பொழுதுதான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் போன படகு ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை மட்டுமே ஏற்றி செல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு படகு தான். திடீரென்று வீசிய காற்றில் அங்கும் இங்கும் அந்த கப்பல் ஆடுகிறது, அசைகிறது. நாங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டோம்னா, போச்சு, இதுதான் நம்ம கடைசி பயணம், மொத்தமாக நம்ம தண்ணி உள்ள மூழ்கி இறந்து போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நியத் வைத்தோம், இறைவா, எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து நீ காப்பாற்றினால் உன் பாதையில் நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்று நியத் வைத்தோம். உன் பாதையில் தலைக்கு 100 தங்க காசு என்ற வீதத்திலே 1000 தங்க காசுகளை நாங்கள் கொடுப்போம் என்று நியத் வைத்தோம். இங்கே நிறுத்திக்கிறேன், ஒரு செய்தி சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த சிரமம், அது தலையே போகக்கூடிய சிரமமாக இருந்தாலும் சரிதான், உங்கள் குடும்பம் சார்ந்த சிரமமாக ஆனாலும் சரிதான், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த சிரமங்களாக ஆனாலும் சரிதான், உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நெருக்கடிகளான ஆனாலும் சரிதான், நீங்கள் அதற்கான தீர்வை தேடுவதற்கு முன்னால் முதலில் அது நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஆள் மனதார எண்ணினால் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மத்தை கொடுத்துவிட்டு அந்த தீர்வை தேடுங்கள். அல்லாஹ் தீர்வை லேசாக்கி வைப்பான். பிரச்சனை இருக்கு, ஒரே உடல்ல பயமுறுத்துறாங்க, செக்கப் போனோம், பார்த்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயமா இருக்கு உங்களுக்கு. முதல்ல அல்லாஹ்வின் பாதையில் ஏதாவது வழங்குங்கள், தர்மத்தை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்மம் தலை காக்கும் என்று தமிழில் சொல்கிறானே, பெருமானா சொன்னார்கள், தர்மம் என்பது அல்லாஹுவின் கோபத்தை அணைக்கும். நாங்கள்
அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கும், மனிதனுக்கு வரக்கூடிய பல்வேறு சிரமங்களை தடுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், வாழ்க்கைனா சிரமம் வரதான் செய்யும், நெருக்கடி வரத்தான் செய்யும், பிஸ்னஸில் வரும், குடும்பத்தில் வரும், இன்ன பிற விஷயங்களில் வரும், உடல் ரீதியாக வரும். அதற்கெல்லாம் தீர்வை தேடுவதற்கு முன்னால் முதலில் தர்மத்தை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இதன் பரக்கத்தினால் இந்த பிரச்சனையை லேசாக்கு என்று சொல்லிவிட்டு அதை தேடுங்கள். அல்லாஹ் ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுவான், ரொம்ப இலகுவாக முடித்து விடுவான். இப்போ கதைக்கு வாங்க. இந்த 10 பேரும் சொன்னாங்க, இறைவா இந்த சிரமம் நாங்கள் மூழ்கி போய்விடுவோமோ என்று பயப்படுகிறோம், இதிலிருந்து எங்களை நீ காப்பாத்தினா தலைக்கு 100 தீனார், தனக்கு 100 தங்க காசு எடுத்து கொடுத்து 1000 ரூபாயை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுதான் தாமதங்க. எங்கிருந்தோ ஒரு பெரிய பறவை வந்தது, ஒரு பெரிய இரும்பை கொண்டு வந்தது, கரெக்டாக கொண்டு வந்து அந்த கப்பலில் கொண்டு அந்த பறவை போட்டுட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு அந்த இரும்பு தான் நங்கூரமாக பயன்பட்டது. என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய கயிறில் கட்டி அதை கடலில் இறக்கி அங்கும் இங்கும் தத்தளித்து கொண்டிருந்த அந்த கப்பலை, அந்த படகை ஆடாமல் அசையாமல் நங்கூரமிட்டு அதை பாதுகாத்து கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் காற்று நின்னது, காற்றின் திசை மாறியது, அதை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள், வியாபாரத்தை முடித்தார்கள். முடித்துவிட்டு நேரடியாக ஊருக்கு வந்தவுடன் செய்த நீயத்தை, நதிரை நிறைவேற்றினார்கள். ஒன்றை புரிஞ்சுக்கணும், நீயத்து வச்சிட்டோம்னா அதை நிறைவேற்றிடணும். நதிரு செய்து விட்டால், நான் இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று செய்து விட்டால் காரியம் முடிஞ்ச பின்னாடி அதை முதல்ல செஞ்சிடணும். நம்மள பெரிய மைனஸே என்னன்னா, காரியம் முடிஞ்சோம்னா அதை மறந்துடுவோம், முடிஞ்சு போச்சு, அதுக்கு முழுக்கு போட்டுருவோம். அப்படி செய்யக்கூடாது. நதிரு செய்து விட்டால் நாம் அதை நிறைவேற்றி விட வேண்டும். வந்தவர்கள் நேராக வந்தாங்க, நாங்கள் செஞ்ச நீயத்து தலைக்கு 100 தங்க காசு, 1000 தங்க காசு இந்த அருக்கு கையில் பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 வியாபாரிகளும் கையிலே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இதற்கு தகுதி யாருக்கு இருக்கிறதோ, இதை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் கையிலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆள் அரவம் தெரியாமல் போய்விட்டார்கள் 10 பேரும். இப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெண்ணை நோக்கி கேட்டார்கள், நீதானம்மா கேட்டாய், உங்கள் ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானா என்று நீதானே கேட்டாய். உனக்கு தரையிலும் ரிசுக்கை தந்தவன் அவன்தான், கடலிலிருந்தும் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்த்துபவன் அவன்தான். நீ நினைச்ச இந்த ஒரு சின்ன ராட்டினத்தை வித்து ஒரு சில நாட்கள் வயிற்றை கழுகலாம் என்று அல்லாஹ் உனக்கு என்ன செய்த ஏற்பாடு தெரியுமா? ஒரு சில நாட்கள் அல்ல, இதன் மூலம் உன்னுடைய மொத்த சிரமத்தையும் வாழ்நாள் சிரமத்தையும் அல்லாஹ் போக்க வேண்டும் என்று நாடினான். எனவேதான் உனக்கு 1000 தங்க காசுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவனை போய் நீ அநியாயக்காரனா என்று கேட்கிறாயே என்று சொல்லி அந்த மொத்த காசையும் அந்த பெண்ணின் கையில் கொடுத்து, எப்பொழுதுமே எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அன்பு பெருமக்களே, இந்த வரலாறு நமக்கான பாடத்தை நிறைய சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவன் விஷயம் எல்லாமே கைர் தான், எல்லாமே கைர் தான், நல்லவுதான். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லல் முஸ்லிம், முஸ்லிமை தவிர்த்து வேறு யாருக்கும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன் அசாபத்துஹு சர்ராஉ ஷக்கர, ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் என்ன செய்கிறான்? இறைவா நீ தான் இந்த சந்தோஷத்தை கொடுத்த, ரொம்ப காலம் புள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டிருந்தேன், எனக்கு நீ புள்ளை வாரிசை கொடுத்துட்ட, தொழில் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தேன், தொழிலை கொடுத்துட்ட, வியாபாரம் நடக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தேன், வியாபாரத்தையும் கொடுத்துட்ட, இறைவா உனக்கே நன்றி. மகிழ்ச்சி வரும்போது நன்றி செலுத்தினார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபக்கான ஹைரல்லா, அது அவனுக்கு ஹைராக மாறிவிடும், நன்மையாக மாறிவிடுகிறது. அடுத்து சொன்னாங்க, ஒயின் அசாபத்துஹு லர்ரா ஃபஸபர, சிரமம் வந்தது, நெருக்கடி வந்தது, கவலை வந்தது, துன்பம் வந்தது, மன அழுத்தம் வந்தது, வியாபாரம் நடக்கவில்லை, நினைத்தது போன்று போட்ட முதல் மொத்தமும் இப்பொழுது அப்படி முடங்கி கிடக்கிறது, என்ன செய்வது ஏது செய்வதும் திக்கு தடுமாறி போய் மனிதன் இருக்கிறான். அந்த நேரத்திலே பொறுமை காத்தான். எதுவாக இருந்தாலும் பொறுத்தால் என்னங்க பூமி ஆளுவார்னு சொன்னாங்கல்ல, அப்படி இருந்தார் அவர். அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே ஒன்று சற்றும் குறையவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபக்கான ஹைரன்லா, அவர் ஏற்றுக்கொண்ட இந்த பொறுமையும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. இப்போ சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறார், அதுவும் நன்மை. கஷ்டம் வந்தாலும் பொறுமையோடு இருக்கிறார், அதுவும் நன்மை. எல்லாமே நன்மை. வாழ்க்கை 2 தானே, ஒன்று மகிழ்ச்சி இல்லைன்னா கஷ்டம், இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும், ஏதோ ஒன்று கிடக்கும். எதுவானாலும் நன்மைதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்ன செய்தி அதுதான். எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும், எந்த ஒரு சிரமம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், அல்லாஹ் நம்மளை இப்படி பண்ணிட்டானே, அல்லாஹ் நம்மளை ஏன் இப்படி சோதிக்கிறான் எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு கயிறு இருக்கும், அதில் ஏதோ ஒரு நலவு இருக்கும்.
உங்களிடத்திலிருந்து ஒன்றை எடுக்கிறானா அல்லாஹ், அப்போ புரிஞ்சுக்குங்க, ஏதோ 2 தரப்போறான்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருந்து 1 எடுத்தாம்னா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு 2 தரப்போறான்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மை விட்டு போகிறது. சொல்லுவாங்கல்ல, ஒரு கதவு அடைத்தால் என்ன சொல்லுவாங்க, 9 கதவு திறக்கும்பாங்க. தமிழில் சொல்லுவாங்க, ஒரு கதவு அடைத்தால் 9 கதவு திறக்கும் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் வேறு ஏதோ பல வாசல் இருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறது என்று அர்த்தம். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 2 தடவை சொல்றான் அல்லாஹ். அப்படின்னா ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தந்தா 2 சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போறான்னு அர்த்தம். எனவே இதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கான பாடம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படியான சிறந்த ஒரு நபியாக, ஒரு எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அழகான முறையில் தீர்ப்பை வழங்கக்கூடிய நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவங்க தான் சுலைமான் நபி. சுலைமான் நபி உலகத்தை ஆண்ட 4 பெரும் அரசர்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் இருக்க, அதை கட்டியவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக ஜின்களை தன் வசப்படுத்தியிருந்தார்கள். உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றலை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இதோடு மட்டுமல்ல, சமயோஜிதமான அறிவாற்றல். ஒரு தீர்ப்பை வழங்கினான்னு அவ்வளவு தெளிவாக வழங்குவாங்க. எந்த குளறுபடியும் இல்லாத அளவுக்கு, 2 பக்கத்திலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அழகான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபி கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட 2 நபிமார்களை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட சாதி என்கின்ற அத்தியாயத்திலே பல செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களின் சரிதையெல்லாம் நம் வாழ்க்கைக்கான பாடம். ஏதோ யாரோ சொன்ன கதன் கடந்து போயிட முடியாது. நபிமார்களின் வரலாறுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் ஓரஞ்சாரத்திலே படிக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த நிகழ்விலிருந்து, நபிமார்களுடைய வரலாறிலிருந்து அல்லாஹ் நமக்கும் சிறந்த பாடத்தை தருவானாக. சிறந்த முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அவர்களின் வாழ்வை நமக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன்.